Daily. Taste the Daily. அண்மை செய்தி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் பிறந்த நாள் விழா மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் 18/1/2026, 19/1/2026 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கிற முக்கிய அறிவிப்புல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாளை முன்னிட்டு 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, 19/1/2026 திங்கட்கிழமை ஆகிய 2 தினங்களில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்டங்கள் கழக அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் நடைபெற உள்ளன என்று தெரிவித்திருக்கிறார். பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன. அந்த இடங்களிலே அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவருடைய விவரங்கள் அடங்கிய பட்டியல் இத்துடன் வெளியிடப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக சார்பு அணிவுடைய நிர்வாகிகள் தங்கள் சார்ந்த மாவட்டங்களில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவர் அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மை நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் முன்னாள் பிரதிநிதிகள் இணைந்து சிறப்பு பேச்சாளருடன் தொடர்பு கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கும் அதே போன்று நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் எம்ஜிஆருடைய இந்த பிறந்தநாள் என்பது தமிழகம் மட்டுமல்லாது சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும். அதனுடைய அடிப்படையில் இந்த வருடம் கொண்டாடப்படும் என்று அதனுடைய அறிவிப்பினை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.